அந்நாளில் பாடுபட்ட சுதந்திர வீரர்களுக்கும் இந்நாளின் இந்திய சுதந்திரத்திற்காக எல்லையில் பாடுபடும் இராணுவ வீரர்களுக்கும் இந்த வீர வணக்கம் சமர்ப்பணம். ஹாய் உறவுகளே, வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பட்டியும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. சுதந்திர தின செலிப்ரேஷன் தான் எழில் ஸ்கூலில். இந்த ட்ரெஸ் தான், இந்த காஸ்டியூம் தான் நான் போட்டுக்கிட்டு ரெடியாகி போக போகிறேன். இப்படி தான் நான் ரெடி ஆகியிருக்கேன். மஞ்சள் கலர் ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேரீயை கட்டிக்கிட்டு மருதாணியில் வச்சுக்கிட்டு வலையெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறமா ஆட்கள் காட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தாங்க. அப்படியே டீ போட்டு தந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வர காப்பியும் இன்னொரு பக்கம் பால் காப்பியும் நல்லா வெந்து கொதிச்சிட்டு இருக்குங்க. போட்டு தந்துட்டு போனால் மதியம் கூட கடையில் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த காப்பி போட்டு கொடுத்துட்டு தான் நம்ம கிளம்பணும். ஃபைனலாக போட்டுட்டு வடிகட்டி வர காப்பி தனியாக பால் காப்பி தனியாக ஊற்றி அப்படியே டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர் தான், அதையும் எடுத்து வச்சுட்டு நம்மளும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம போங்காடுமே கொடி ஏற்றியாச்சுங்க. இந்த ஔவையாருக்கு அதிகமாக நெல்லிக்கனி தர மாதிரி ஒரு ஃபோட்டோ கிஃப்டாக அப்புறமா சாக்லேட்லாம் தந்து முடிச்சிட்டாங்க. நானே ஒரு 3 சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். அதில் என்னோடய ஃப்ரெண்டும் அப்போ தான் வந்தால் அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாச்சுங்க. அப்புறமா ஃபஸ்ட்டு இவர் தான் கெஸ்ட்டாக வந்தார். இவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு. அப்புறமா அது பெருமாள் ஸ்கூல் ஹெச்எம். இந்த மிஸ் எங்கள் எழிலோட ஸ்கூலோட ஹெச்எம். வந்த கெஸ்ட்டுக்கு பொன்னாடை போட்டு கௌரிக்கிறாங்க. இந்த 2 பேரும் முன்னாள் மாணவர்கள். இந்த பக்கம் இருக்கல என்னன்னா தான் சாப்பாடு செலவு. மற்ற ஸ்கூல் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னே நின்று பண்ணுறாள். கூட்டம்னு பார்த்தீங்களா, இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனால் இவ்வளோ கூட்டம் வரன்னு எதிர்பார்க்கல. சுதந்திர தின விழாவும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு 2மே ஒட்டுக்காக தான் நடந்தது. அப்புறமா நம்ம எழில் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருல, அவள் தான் நம்ம எழில். எப்படி டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டான்ஸு, அப்புறம் இங்கிலீஷில் பேசுகிற போட்டி, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் இதை ஒன்று மட்டும் தான் தனியாக கிளிப் போட்டிருக்கேன், இதோடு சேர்த்து போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்டுமே டீச்சருங்க கம்மி நாளுக்குள்ளார நல்லா ப்ராக்டிஸுமே கொடுத்துருந்தாங்கங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அரிய வாய்ப்பெல்லாம் எங்களுக்கெலாம் இல்லை. இப்போலாம் ஆகும்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, உணவு திருவிழா இல்லைன்னா இந்த மாதிரி போட்டி இதெல்லாம் வைக்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது போட்டின்றதே ஒரே ஒரு டைம் தான் எனக்கு தெரிஞ்சு வச்சாங்க, மற்றபடிக்கெல்லாம் வைக்கல. நம்ம எழிலுமே ஓரளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. 2வது தான் படிக்கிறாங்க. 2வதுலேயே இந்த அளவுக்கு ஆடுறாங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இவங்க எல்லாமே 2வது வகுப்பு ஸ்டூடெண்ட் தான். எல்லாம் கலந்து இருக்காங்க, 2, 3 எல்லாம் கலந்துருக்காங்க. சாரி, பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, நிறையா டான்ஸ் இதெல்லாம் இருந்தது. சரி, அதிகமாக நம்ம யாரையும் மென்ஷன் பண்ணி போடக்கூடாதுன்றதுனால நான் இது ஒரு கிளிப் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவுமே போடு அப்படின்னு சொன்னதுனால தான் போடுறேன். ஒரு 2, 3 பேர் நீ போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்குது. ஏன் போட்டிங்க, ஏன் ஃபேஸ் காட்டினீங்க அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இன்னுமே இருக்குது. வீடியோ எடுக்கும்போது கூட யாருக்கும் தெரியாத எடுத்து தான் நான் அப்லோட் பண்ணுவேங்க. அதேமாரி நான் படித்த ஸ்கூல் தான் எழில் படித்த ஸ்கூல். என்னோடய மெமரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருந்தது. பரவாயில்ல, எங்கள் ஸ்கூல் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. எங்களுக்குமே பெருமை தான். பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் சட்டை தான் எழில். டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டீச்சர்ஸ்க்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் டைம்லேயே எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்து நல்லா செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து ஓரளவுக்கு ஒரு 30 பசங்களுக்குள்ளார தான் இருக்கும். இருக்கிற பசங்களை வச்சு நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. டீச்சருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். வரவேற்கும் விதமாக முளைப்பாரி பாட்டு கும்மியே அடிக்கல. மிஸ் பாட்டு பண்ணாங்க, நாங்கள்லாம் கும்மியே அடித்தோங்க. நானும் முளைப்பாரி போட்டிருந்தேங்க. என்னோடய முளைப்பாரி சரியாக வரல. ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த நேரம் சாப்பாடு